எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு பொருள் ஜீரகம் கடுகு போட்டுக்குங்க. இன்றைக்கி என்ன குழம்புனா குடமிளகாய் கிரேவி அதான் வைக்க போகிறேன். குடமிளகாய் நீங்கள் எல்லாம் குடமிளகாய் தாராளமாக இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். பன்னீரில் கூட போடலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி, இ எல்லாமே நிறையா இருக்குது. இது ஒரு சில பேர் இந்த வெஜ் ரைஸ் பண்ணுறாங்க. ஒரு கட் பண்ணவே போட்டுக்க பாருங்க. அதுக்கு மட்டும் தான் போடுவாங்க வெஜிடபிள் ரைஸ் வைக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்குது. அதுக்கடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த பெரிய பல்லாரி வெங்காயம் மட்டும் வேகிறதுக்கு அதை வணங்குறதுக்கு லேட் ஆகும். அதே சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் மாதிரி தான் சீக்கிரம் இதாகிடும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நான் எவ்வளோ உப்பு போட்டேன், உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படும் அவ்வளோ போட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ இதில் என்னென்ன சேர்த்து பண்ணுறேன்னு பாருங்க. கடாயில் வச்சோம்னா சீக்கிரம் இதாகிடுது. இப்போ குடமிளகா போட்டுக்கலாம். காரமே இருக்காதுங்க. தாராளமாக குழம்பு கிரேவி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். மசாலா வச்சு பன்னீர் போட்டு அது போட்டு செய்ய நல்லாயிருக்கும். கால் கிலோ மிளகா இவ்வளோ வந்துடுது. வெந்ததுன்னா தூண்டாயிருங்க, கொஞ்சம் ஊண்டாக போயிடும். இது கூட நான் இன்னும் 2 பொருள் சேர்த்த போகிறேன். இப்போ இதில் இன்னொன்று ஆட் பண்ண போகிறேன். இது பலாவிதை. கத்திரிக்காயில் தான் போட்டு வைப்பாங்க. கத்திரிக்காய் அதான் அந்த காலத்தில் எங்கள் பாட்டியவங்களாம் கத்திரிக்காய் கருவாடு போட்டு பலா விதை போட்டு வைப்பாங்க. எங்கள் அம்மாலாம் சந்தையில் இருக்குன்னு வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே ஆந்திராவில் இது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் யூஸ் பண்ணாங்க. அப்படியே வேவிச்சு மட்டும் சாப்பிட்றாங்க. ஒரு சில பேர் குழம்புலாம் எப்பவும் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் இருக்குது. அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது. அதையும் கூட ஆட் பண்ணுறேன். என்னம்மா இப்போ மிளகாத்தூள் போட்டு அது வரைக்கும் மறந்துட்டு எடுக்கிறதுக்கு மிளகாத்தூள் போட்டேன். இது அப்படியே தண்ணி கொஞ்சமாக வேணால் ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாமல் அப்படியே கிரேவி மாதிரி வந்துடும். லாஸ்ட்டில் முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு அரைச்சி போட்டால் போடலாம். இல்லை இப்படியே போதுனாலும் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் தாராளமாக செய்யலாம். நான் செஞ்ச மாதிரி கேப்சிகம், பலாவிதை, அவரைக்காய் இதில் 3 போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படிங்க, செம்ம சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. லாஸ்ட்டில் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு அரைச்சி ஊற்றுனா அரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை தேங்காய் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இல்லை எதுவும் வேண்டாம். இப்படியே இதே கிரேவி மாதிரி வந்துடும் நல்லா. இதே அது சிம்மில் வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்கிடணும். நன்றி, வணக்கம், பாய். இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சா. இந்த மாதிரி பொரியல் மாதிரி வரும். சாப்பாட்டுக்கு போட்டு பயன் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. ஃபுல் உதிரி மாதிரி இப்படியே தான் வந்திருக்கும். சாப்பாட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரம் எல்லாம் போட்டுருக்குது. நன்றாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சுது.